ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாஸ்க் எப்படி தைக்கலான்றதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தையல் மிஷினே இல்லாமல் கையாலேயே மாஸ்க் எப்படி நம்ம தைக்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய வீட்டில் வந்து தையல் மிஷின்றது கிடையாது. ஆனால் மாஸ்க்குன்றது இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் மாஸ்க் நம்ம வீட்டில் இருக்கிற துணிகளை வச்சே மாஸ்க் வந்து நம்ம எப்படி தைக்கலான்றதை உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் ஒரு வெள்ளை காட்டன் துணி ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம வீட்டிலே இருக்கிற ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று எடுத்துக்கிடணும். அந்த கிளாஸில் வந்து பாதி அளவுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிடணும். ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணாமல் பாதி எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கிடணும். ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ரவுண்ட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு கோடும் கீழ்ப்பக்கம் ஒரு கோடும் பண்ணிக்கணும். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம விரல்லே அளவு எடுத்துக்கலாம். 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிடணும். மேல் பக்கம் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நம்மளுடைய விரல் ஃபுல் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கிடணும். அப்படி நம்ம கையை உள்ளங்கையை வந்து யாருக்கு மாஸ்க் தேவைப்படுதோ அவங்க கையை வச்சு ஒரு அளவு பண்ணிக்கிடணும். அந்த எண்டுக்கு ஒரு கோடு போட்டு கீழ் பக்கம் வரும்போது வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிடணும். மேல் பக்கம் வந்து கொஞ்சம் வளைவாகவே கோடு போட்டுக்கிடணும். கொஞ்சம் வளைவாக நம்ம அப்படி கோடு போட்டுக்கிடணும். கட் பண்ணி எடுத்துட்டோம். வேறு ஒரு காட்டன் துணி அதே மாதிரி நமக்கு வந்து வேறு ஒரு கலரில் வேணும்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இன்னொரு காட்டன் துணி நான் எடுத்துருக்கிறேன். அந்த பீஸுக்கு மேலே இந்த பீஸை போட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வரும். காட்டன் துணியாக மட்டும் இருக்கணும். நைஸ் துணி இல்லைன்னா வந்து தைச்சா நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த துணி அந்த துணி இதில் ஒரு துணி எடுத்து இதில் ஒரு துணி எடுத்து ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டுட்டு மொத்தத்தையும் 4 பீஸையுமே ஒன்றா வச்சு அப்படியே தைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா நெருக்க தையல் போடணும். ஏன்னா வந்து நம்ம வந்து மிஷினில் தையல் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கையிலே தைக்கிறதுனால ரொம்ப நெருக்கமாக தையல் எம்மிங் பண்ணுற மாதிரி எம்மிங் பண்ணி தைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து நம்ம கடைசி அந்த அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம எடுத்தோம்னா அதை மட்டும்தான் நம்ம வந்து தைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குதுல்ல. மேல் பக்கம் வந்து நமக்கு வந்து தையல் வந்து தெரியாது. அழகாக இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம பார்ட்ரு கொடுக்குறதுக்கு நான் ஒரு ஒயிட் பீஸ் துணியை வெட்டி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம 2 சைடும் ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி அயன் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு 9 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து இது வந்து கட்டுற மாஸ்க்கு. நம்ம வந்து எலாஸ்டிக் இல்லை, அதனால நம்மகிட்ட வந்து கட்டுறதுக்கு ஒரு 9 இன்ச்சு நம்ம பின்னாடி கட்டுறதுக்கு விட்டுட்டு அதில் இருந்து நம்ம இந்த துணி வந்து இங்கிட்ட அங்கிட்ட வச்சு அப்படியே வச்சு எம்மிங் பண்ணி விட்டு அந்த மாதிரி ஊசியிலே வச்சு தைச்சி எடுக்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து மிஷின் இல்லாதனால கையிலே ரொம்ப டார்க்காக தெரியாத அளவுக்கு அந்த தையல் வந்து தெரியாத அளவுக்கு தைச்சி எடுத்துக்கிடணும். ஒரே மாதிரி மடக்கி எடுத்துக்கிடணும். ஃபுல்லாக நம்ம இங்கிட்டு 9 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம்ல அதே அளவுக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு மடக்கி இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம கட்டுற சைடும் அப்படியே மடக்கி அப்படியே எம்மிங் பண்ணி எடுத்துக்கிடணும். ரெண்டு பக்கத்தையும் உள்ளே போட்டு அப்படியே எம்மிங் பண்ணி எடுத்து
இதோட அவ்வளோதான், நம்மளுடைய மாஸ்க்கு இப்பொழுது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.